ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். கிளியரா இருக்குங்களா? மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் தலைவரும் நிறுவனமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா முகுந்தன் ஐயாவுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகிறேன். எனக்கு முதலில் என் தாய்ந்தரை வணங்கிக் கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி. சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் 2 மட்டும்தான். இதை வச்சு நிறைய பேர்த்துக்கு சொல்லிட்டு வந்தேன். சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போல், எல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தான், ஜாதகம் பார்த்து சொன்னேன். அவனுக்கு அப்போ ராகு திசை குரு புத்தி நடந்துகிட்டு இருந்தது. ராகு ஏக்கவங்க இருந்தார், கடகத்தில் இருந்தார். அவன் துலா லக்கணம் கடகத்தில் இருக்கார். ராகு திசை ஆமேடை எருசுவரன் நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமைமாயில் பூ மேடை மேல் துயிலும் ராஜயோகம் கொடுத்துருவான்னு சொன்னான். அதனால் ராகு திசை நடக்குது, அது உனக்கு நல்லா இருக்கியான்னு சொன்னேன். அவன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு 2.5 வருஷம் உங்கள் அம்மாவுக்கு சரியில்லைன்னு சொன்னேன். ஆமாங்கய்யா, அம்மாவுக்கு 2.5 வருஷம் முன்னே இறந்துட்டாங்கன்னு. சரி, இப்போல்லாம் நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது. ராகு திசை சுயபுத்தி முடிஞ்சு போய் ராகு புத்தி முடிஞ்சிருச்சு, குரு புத்தி வருது. குரு புத்தி எங்கள் நல்லா இடத்துல தான் இருக்கார், நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவன் கேட்கல. எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பாவுக்கு துலாவில் கணக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவானும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதனும் பரிவர்த்தனை யோகம், 2ம் பரிவர்த்தனை ஆகிறதுனால அப்பாவுக்கெல்லாம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு தான் சொன்னேன். அவன் கேட்கவே இல்லை. இல்லை, எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குப்பா சொல்லுங்கள். அப்பாவுக்கு தான் 2 நல்லா இருக்குப்பா, திசா பற்றியும் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இல்லைங்க பார்த்து சொல்லுங்கள். இல்லை இப்படியே சொல்கிறேன், என்ன சமாச்சாரம்னு. அப்போ தான் சொல்கிறான், நான் 3 ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டேன். ஜனவரி வந்தால் எங்கள் அப்பா இறந்துடுவார்னு சொல்கிறாங்க 3 ஜோதிடரும். நீங்கள் ஒரு ஆள் தான் இறக்க மாட்டார்னு சொல்கிறீங்க, எப்படி அது அப்படின்னு கேட்டான். சரி, அவன் நம்ப மாட்டேங்கிறான்ல, அதனால் இவன் ராகு திசை நடக்குன்னா முதல்ல செவ்வாய் திசை கடன் தான் ராகு திசைக்கு வந்திருப்பான். செவ்வாய் திசையில் சனி புத்தி எப்போ வருதுன்னு கணக்கு போட்டேன். வயசையும் கணக்கு போட்டு வருஷத்தையும் கணக்கு போட்டு சொன்னேன். செவ்வாய் திசை சனி புத்தியில் உனக்கு விபத்து ஏற்பட்டுச்சான்னு. ஆமாங்க, ஒரு பைக்காரன் வந்து அடித்து கீழே விழுந்துட்டேன், அதில் விபத்து ஆகி போச்சுன்னா. எந்த இடத்துல பிளேட் வச்சேன்னு, இடது இந்த கையில் பிளேட் வச்சேன்னு சொன்னோம். அது ஞாபகம் இருக்குல்ல. அது சரியாக இருந்தால் இது சரியாக இருக்குன்னு நினச்சிக்கோ. அப்பா சாக மாட்டார், தைரியமாக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. அது வரைக்கும் நம்பிக்கையே இல்லை அவனுக்கு. அப்புறம் அவன் பையனுடைய ஜாதகத்தை கொடுத்தான். அந்த பையனுடைய ஜாதகத்தில் விருச்சிக லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் ராகு. அது யார்? அப்பனுடைய அப்பன் தானே ராகு, 5ஆம் இடத்துல இருக்கார்ல. அதை வச்சு 3 ஜோதிடர்களும் அதை வச்சு சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்பா இறந்துருவார், இந்த பையனுடைய தாத்தா இறந்துருவார்னு சொன்னேன். ஆனால் இவன் ஜோதகத்தில் இவங்க அப்பாவுக்கு ஆயில் பலம் கட்டி, அதை வச்சு சாக மாட்டார்னு சொன்னேன். அந்த பையன் நம்பிக்கை இல்லை. அப்புறம் காசு கொடுத்தா வேணாம், போப்பா பின்னாடி வா பேசிக்கலான்னு. எப்போ பார்த்தோம்? 2020 டிசம்பரில் பார்க்குறோம். 21 ஜனவரி வந்தால் எங்கள் அப்பா இறந்துருவான்னு 3 ஜோதிடர்னு சொன்னாங்க. நான் இறக்க மாட்டார்னு நான் சொன்னேன். அதே ஜனவரி 5ஆம் தேதி ஃபோன் பண்ணுறான். நான் சொன்னேன், உங்கள் அப்பாவை பாதிக்காது, உங்கள் பெரியப்பா சித்தப்பா யாராவது பாதிக்கலாம், அப்படி இருக்கும் பார்த்துக்கன்னு. ஜனவரி 5ஆம் தேதி ஃபோன் பண்ணான். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் பெரியப்பா தான் இறந்தார், எங்கள் அப்பா நல்லா இருக்கார். அவங்க 3 ஜோதிடர் சொன்னாங்களே, என்னாச்சு? அவங்களாம் என்னை பயிற்சி பண்ணிக்க வச்சுட்டாங்கய்யா, இறக்கலை, எங்கள் ஐயா நல்லா இருக்கார் அப்படின்னா. அந்த பையன் சொல்லி ஒரு 100 பேர்த்த அனுப்பிச்சிருப்பான் ஜாதகம் பார்க்குறதுக்கு. இவர் எங்கள் 3 ஜோதிடரையும் எங்கள் அப்பா இறந்துருவார்னு சொன்னாங்க, இவர் ஒரு ஆள் தான் இறக்க மாட்டார்னு சொன்னார், இவர் பரவாயில்ல நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறோம். ஒரு ஆயிலை கணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். ஆயில் சாணத்தையும் 8ஆம் இடத்தையும் எடுக்கணும், 8க்கு 8 3ஆம் இடத்தையும் எடுக்கணும், சந்திரனுக்கு 8ஆம் இடத்தையும் எடுக்கணும், எல்லாம் பெரிய கஷ்டம். அப்படி இருந்து சொல்லி நான் சொன்ன வரைக்கும் ஜெயிச்சிச்சு. எப்போ சொன்னேன்? 2020 விட்டுருங்க. 21, 22, 23, 24, 25, இன்னைக்கு 26. இன்னை வரைக்கும் அந்த அப்பா நல்லா இருக்கார். 3 ஜோதிடர்கள் சொன்னது
சில அவங்க இது பண்ணி நான் சொன்னதை நினச்சிதாச்சு. அதை இதுதான் வந்து நம்ம பழனி பாரதியாரில் பேசினேன். இதை பார்த்துட்டு ஒருத்தர் ஜாதகம் பார்த்தார். ஐயா எனக்கு உங்களால் ஜாதகம் சொல்லலாம். அவருக்கு என்னென்னா என்னுடைய ஆயிலை கணிச்சு சொன்னேன் இல்லையா, அதனால் அவருடைய ஆயிலை கணிச்சு பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தாரு. சரிங்க சொல்லுங்கய்யா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவருடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், பேர் வேணாம். 4/2/1939 அவர் டேட் ஆஃப் பர்த்து. டைம் வந்து 4:22 PM. பிறந்த ஊர் திருச்சி. அவர் லக்னம் வந்து அவருடைய ஜாதகம் அனுப்பிச்சிருந்தாரு, அது கடக லக்கணம் போட்டிருந்தது. என்னுடைய சாஃப்ட்வேரில் திருக்கணி சாஃப்ட்வேரில் போட்டது வந்து மிதுன லக்கணம் வந்தது. மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் வீட்லேயே சந்திரன் ஆயிலி நட்சத்திரம், 3ல் உள்ள 4ல் உள்ள 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் சுக்கிரன், 8ல் சூரியன் புதன், 9ல் குரு, 10ல் சனி பகவான். மிதுன லக்கணத்துக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவானும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான குருவும் 2 பேரும் பரிவர்த்தனை தர்ம கர்மாதிபதியாகும். முதல்ல ஃபஸ்ட்லேருந்து ஐயா இப்படி நான் ஒரு 2-3 கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கயான்னு சொன்னேன். கேளுங்க நான் சொல்கிறேன்னாரு. உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருங்களான்னு கேட்டேன். எப்படி அரசு வேலை கிடைச்சி கேட்டேன். லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குருவாச்சா, குரு பரிவர்த்தனை யோகத்தில் தன் வீட்டுக்கு வந்துடுறாரா, அந்த குருவை வச்சு நான் அரசு வேலை கிடைச்சதான்னு கேட்டேன். ஆமாம் கிடைச்சதுங்கய்யா. என்ன வேலைன்னு சொல்ல முடியுமா, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேங்கய்யா. கிடைச்சதா கிடைக்கலையா, கிடைச்சது. ரைட் சரி. உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா பூர்வீக சொத்து இருக்குது நான் சொல்கிறேன், இருக்குதா இல்லையா? அது எங்கய்யா, நாங்கள் அண்ணன் தங்கை அக்கா தங்கச்சி எல்லாம் 9 பேர், அதில் ஒரே ஒரு வீடு கிடைச்சதுங்கய்யா. என்னங்கய்யா 50 ஏக்கரை தோட்டம் கிணறு பம்பு செட்டு கிடைச்சாதான் கிடைச்ச மாதிரியா? ஒரு வீடு கிடைச்சனால பூர்வீக சொத்தானே கிடைச்சதில்ல, கிடைச்சது. அதோட விடுங்க, கேட்கறதுக்கு மட்டும் சொல்லுங்கன்னு கிடைச்சதுங்கன்னு சொன்னேன். இப்போ உங்கள் லக்கணத்திலும் சொல்லிட்டு வரேன் பாருங்கண்ணே. 9ஆம் வீட்டில் குரு இருந்து லக்கணத்தை 5ஆம் பார்வையை பார்க்குறாரா, அதான் சொன்னேன். ஜீவனை சுபரைவாள சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோம் கண்ட பணி போலாகும் ஆவதே ஆயில் தீர்க்கம் அறிவில் மன்னவனாவான் சொன்னேன். லக்கணத்தையே குரு பார்க்குறாரு, உங்களை ஆயில் தீர்க்கம், ஏன் ஆயிலெலாம் ஒன்றும் பயப்பட வேணாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லக்கணத்தை குரு பார்க்கும்போது ஆயில் தீர்க்கமையான்னு சொன்னேன். அப்போ அவருக்கு சொல்லும்போது என்ன வயசுன்னு சொல்லுன்னா 86 வருஷம் 6 மாதம் 1 நாள். நான் எப்போ பார்த்து சொன்னேன், 5/8/2025 அவருக்கு ஜாதகம் சொல்கிறேன். அப்போ அவர் வயசு 86 வருஷம் 6 மாதம் 1 நாள். இதுதான் வயசு, இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் 2ஆவது இடத்துல அவர் ஆயிலி நட்சத்திரம் கடகராசி. லக்கணத்துக்கு 2ஆம் வீடு தனக்காரகன் தனசானத்திலேயே ஆட்சியாகிறாரா. தயவுடன் தனசானாதிபதி தனசானத்திலேயே ஆட்சியாக கோணைதான் குமரனுக்கு குவளையத்தில் தனமிருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்டீர் மடி நிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வார் வீணைதான் போகருட கடாட்சித்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கேளேன்னு. என்னங்கய்யா புலிப்பாணி பாடலாவே சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரு. ஐயா தனக்காரகன் தனசானத்திலே ஆட்சி ஆகிறதுனால நீங்கள் வண்டி வாகனம்லாம் வச்சுருக்கிறீங்க, வீட்டு சம்சாரம் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வெளியூர் போனீங்கன்னா ஹோட்டல் கடை போய் வயிறு நம்ப சாப்பிட மாட்டீங்க. ஏதோ வடை போண்டை வச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வயிறு நம்பும் அப்படின்னு வந்துடுவீங்க. ரொம்ப கருமி இல்லை சிக்கனக்காரறியான்னு. அது அப்படித்தான்யா, எனக்கெல்லாம் கடையெல்லாம் போய் சாப்பிட்டா ஒத்துக்காது, நான் வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னாரு. அந்த பாடலுடைய விளக்கம் அதுதான், சிக்கனக்காரன்னு சொல்கிறாருயா அப்படின்னாரு. 3ஆம் வீட்டில் உள்ள 4ல் உள்ள 5ல் ராகு. அந்த ராகு புத்திரஸ்தானம், அது பின்னாடி உங்களுக்கு அந்த 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சொல்கிறேன். 6ல் செவ்வாய் தன் வீட்டிலே சுய வீட்டிலே இருக்கார். 7ஆம் வீட்டில் சுக்கிரன். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது சொன்னேன், சுக்கிரன் உங்களுக்கு திருமணத்துக்கு 7ஆம் வீடு காரக பவனாசி இருந்தாலும் சுக்கிரன் வந்து 7ஆம் வீடு குரு வீட்டில் இருக்கிறனால குரு பரிவர்த்தனையில் தன் வீட்டுக்கு போகும்போது சுக்கிரன் நல்லா தான் செய்வார். அது காரக பவனாசி இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாதே, நல்லா இருக்கியான்னு சொன்னேன். உங்களுக்கு மனைவின்னு அமைஞ்ச பின்னாடி தாயா நீங்கள் வீடு நிலம் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைச்சிருக்கும். உங்கள் மனைவி வந்த பின்னாடி தாயான்னு. அது வேணால் உண்மைதாயா, என் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், எல்லாமே எனக்கு மனைவி வந்த பின்னாடி தான் அமைஞ்சது அப்படின்னாரு. அப்புறம் 8ல் இருக்கார் சூரியன் புதன். அந்த புதனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்வை. அதுக்கு ஒரு பாடல் சொன்ன புலிப்பாணி பாடல்லாம். அன்புடன் மதி மால் கூடி, மதினா சந்திரன் மால்னா புதன்.
அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புறு வார்த்தை சீலன் எளிதன மக்கள் பெண்டி தம்பதி அதிர்கூடி சற்குண யோகியாகி தென்புட கீர்த்தியோக சீர்புகழோடு வாழும், பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடு வாழ்வீங்கயா அப்படின்னு சொன்னேன். படிப்பிலெல்லாம் மிகப்பெரிய படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கர்மாதிபதி யோகம் 9 கூடியவரும் 10 கூடியவரும் பரிவர்த்தனையில் பேர் புகழ் அந்தஸ்து நீங்கள் செய்கிற தொழிலெல்லாம் இருந்து நல்ல பேர் புகழெலாம் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னேன். ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமாண்ணா? கேளுங்க என்ன. எனக்கு அரசு வேலைன்னு சொன்னீங்கல்ல, அதில் எந்த வேலை நான் செஞ்சுருப்பேன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா. அரசு வேலைன்னு சொல்லும்போது குரு தானே 10ஆம் வீட்டில் இருந்தார். அந்த வாக்கு ஸ்தானத்தில் புதன் இருந்தார்ல, புதன் கல்விக்கு அதிபதி தானே. ஐயா நீங்கள் பேச்சு தொழில், வாக்கு ஸ்தானம் தானே 2ஆம் இடம், தன வாக்கு குடும்பஸ்தானம், அதை வச்சு நீங்கள் பேச்சு தொழில் வக்கீலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆசிரியர் எங்கள் வாயில் வருது வாத்தியாராக இருக்கலாம், இல்லை ஒரு ஐயருங்க மாதிரி புரோக்கர் வேலை செய்யலாம். இது மாதிரி தொழிலெல்லாம் உங்களுக்கு அமையான்னு சொன்னேன். ஏதோ ஒரு தொழில் சொல்ல முடியுமா அப்படின்னா. ஒரு தொழில் இந்த 3 தொழில் ஏதோ ஒன்று செய்வீங்கன்னு. அப்படியா? நீங்கள் என்ன தொழிலாக செய்கிறீங்க? நான் ஆசிரியராக இருக்கேன். எந்த பள்ளிக்கூடத்துக்கே ஆசிரியர்? பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் இல்லை, நான் காலேஜ் லெக்சராக இருக்கேன்னு. அப்பா உங்கள்கிட்டலாம் எப்படியா பேசி ஜெயிக்க முடியும்? அதாங்கய்யா குடும்பம் அந்த 4ஆம் வீட்டுக்கு அதிபதியே இருக்கார்ல, சந்திரனை குடும்ப சாணாவின்னு பார்க்குறாரு. அதுதான் மிகப்பெரிய யோகம். அதனால பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வாங்கி கர்மாதிபதி யோகமாக பெற்றிருக்கு. நல்லா வரீங்கயான்னு சொன்னேன். சொன்ன வரைக்கும் சந்தோஷங்கய்யா, நல்லா இருக்கேன். எனக்கு ஆயில் பார்த்து சொல்லுங்க, அப்புறம் என்னுடைய குழந்தைய பற்றி சொல்லுங்கன்னாரு. குழந்தை பாக்கியம் கேட்கும்போது 5ஆம் இடத்துக்கு வந்தேன். 5ஆம் இடத்துல ராகு இருக்காரா? ராகு வாங்கின சாரம் குரு சாரம், விசாக நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார். அந்த 9ல் இருக்க குரு அதே 9ஆம் பார்வையாக ராக பார்ப்பார். கும்பத்தில் குரு இருக்கார், அந்த குரு 9ஆம் பார்வையாக துலாத்தை பார்க்குறா ராகுவை. ராகுக்கு ஒரு குழந்தை, குருவுக்கு ஒரு குழந்தை, 2 பசங்க கிடைக்கான்னு சொன்னேன். ஆமாம், எனக்கு 2 பசங்க தான். ஒருத்தன் உள்ளூரில் இருப்பான், ஒருத்தன் வெளியூரில் இருப்பாங்க. ஏன்னு ஒருத்தன் கூப்பிட்டா வருவான், ஒருத்தன் கூப்பிட்டாலும் சட்டினா வரமாட்டாங்க. ஏன்னு அது வேணா உண்மைதான். ஒரு பையன் கோயம்புத்தூர் இருக்கான், ஃபோன் பண்ணால் வந்துடுறான். ஒரு பையன் கூப்பிட்டாலும் வரமாட்டான். அவன் வெளியூரில் இருப்பான். இல்லை வெளியூரில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கான். சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போகல. ஐயா நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா வந்து என்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு. ஐயா எனக்கோ வயசு 70, உங்களுக்கோ 86. நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். நான் வரேன், உங்கள் அட்ரஸ் வேணால் எனக்கு சென்ட் பண்ணுங்க. என்ன அட்ரஸ் அனுப்பிச்சிட்டாரு. திருச்சி வந்தால் கண்டிப்பாக என்னை வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறேன், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறார். அது மாதிரி ஒரு வயசை கிரணிச்சு கொடுக்க சொல்கிறது வந்து சொன்னதுனால அவருக்கு எப்போ தான் எனக்கு ஆயில். உங்களுக்கு கலைஞராட 95 வயசு, 95 வயசில் இருப்பேன். ஏன்னா சனி பகவான் 8 கூடையர் 9 கூடையர் அவரே தானே. அவர் போய் 10ஆம் வீட்டில் இருக்கார்ல, ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கார்ல. அஷ்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்டகேந்திரம் திரிகோணம் மேடி தொட்ட லக்னாதிபன் பலம் பெற தீர்க்கமாக ஆயில்னார். இதெல்லாம் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்ததான். அந்த பெரிய குருநாதர் எங்கள் ஃபஸ்ட்டு அஸ்வாரம் போட்டவர் மேட்டூர் ஐயர். 2வது குருநாதர் தான் ஐயா மூந்தன் முரளி ஐயா அவர்கள். நான் சாமி கும்பிடும்போது சொல்லுவேன், ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவரம் சதுர்ஜம் பிரசன்னவனம் தியாயை சர்வ விக்னோ சாந்தியேன்னு சொல்லிட்டு குருபரமா குரு விஷ்ணு குருதெய்வம் மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை சே குருவே நமகான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன ஐயர் 2 பேர். ஒரு பசுபதி சாமி ஐயரும், 2வது சுப்பிரமணிய குயர்கள் ஐயரும், 3வது மூந்தன் ஐயா அவர்களும், 4வது நாகலிங்க சாமி குரு அவர்களும், திண்டுக்கல் சின்ராஜ் குரு பாடல்கள்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த 5 குருநாதர்களையும் நினச்சி சாமி கும்பிட்டு தான் வருவேன். எப்போ இந்த காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாலும் இந்த 5 குருநாதர் சொல்லலாம். அதில் இவர் குருநாதர் ஒருத்தர். அது மாதிரி இந்த குருநாதர்கள் பேரை இந்த குருநாதெல்லாம் சொல்லணும். அந்த குருக்கிட்ட போட்டி புகழ் வாங்கணும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்படி நம்ம சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போகல. அவர்கிட்ட சொன்னதை பார்த்துட்டு ஒரு சேலத்து பக்கத்தில் இருக்கிற முத்துநாயக்கம்பட்டிங்கிறவர் அவர் எப்போ பண்ணாருங்க 1944 என்கிட்ட வர்ற ஜாதகம் பூரா 1939 1944. இதை விட இன்னொரு அதிசயம் என்ன தெரியுங்களா? 1929 எங்கள் அப்பாவுக்கு ஆயுள் பாவம் எப்படி இருக்கும்? என் பொண்ணு அவங்க பொண்ணு கேட்குறான், எங்கள் அப்பாவுக்கு இப்போ 96 வயசு, நீங்கள் ஆயுள் பாவத்தை பற்றி குறித்து சொன்னீங்கல்ல, எங்கள் அப்பாவுக்கு எப்படி ஆயுள் இருக்கும் சொல்லுங்கள். எனக்கா வயசாக 70.
பிறந்ததா 55, ஜாதகம் கற்றுக்கிட்டது 95, பேசுனது 2025, நான் டிக்கெட் வாங்க போகிறேன் 2035. அவங்கவுங்க ஜாதகத்தை அவங்கவுங்க கணிக்கணும். நான் கற்றுக்கிட்டும் போது செல்லு எதுவும் கிடையாது, வெறும் பேனாவிலே திசாபுத்தி கணிச்சு போடணும். இன்றைக்கி செல் இருக்குது, சொட்டு 1 2 3ன்னா எல்லாமே வந்துடுது, அஷ்டவர்க்க முதலானது வந்துடுது. அப்படி நான் கற்றுக்கல. என் குருநாதர் பக்கத்திலே உட்காந்து தன் பையனுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்தார். பேனாவிலேயே திசாபுத்தி கணிச்சுன்னு 6 வருஷம் சூரியன் திசை அதை எடுத்து போட்டுடலாம், 19 வருஷம் சனி திசை எப்படி கணிக்கிறது, இப்போ 20 வருஷம் வினாடி கொண்டு வரணும் எப்படி கணிக்கிறது, அதெல்லாம் கணித்து கையில் ஒவ்வொருத்தருமே நான் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்களே கணிங்க. செல்லை தொடாதீங்க, செல்லை தொடாத பேனாவிலேயே எடுத்து நேரம் இருக்கும், நேரத்தை நாளிகை ஆக்குங்க, நாளிகை எத்தனை மணிக்கு ஆகும் ராசிமானம் எடுங்க, கொண்டு வாங்க, லக்கணம் போடுங்க, லக்கணம் போட்டு பேனாவிலேயே திசாபுத்தி கணிச்சு பாருங்க. அது எவ்வளோ கஷ்டங்கிறது அப்போ தான் தெரியும். பெரிய ஜோதிடர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் தெரியும். இன்னும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா 27 நட்சத்திரம் வச்சாங்க. எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் மட்டும் ஏன் பொறுக்கி எடுத்து வச்சாங்க நம்ம பெரியவங்க? அதையும் சிந்திங்க. 27 நாம யோகமும் இருக்குது, அதுவும் பாருங்கள். அதே மாதிரி மற்ற இது இருக்குது இல்லை, கரணங்கள் 11 எத்தனை இருக்கும்போது 5 யோகங்கள்னு நிறையா இருக்குது. அந்த யோகங்கள்னு எடுத்தோமா இந்த ஜோதிட அலங்காரத்தில் தான் நிறைய யோகம்லாம் நிறைய சன்னியாசியாக போகிறது கூட ஒரு யோகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது கூட இருக்குது. ஆனால் பெரிய நம்ம முதியோர்கள் வகுத்து வச்சது பஞ்சமகா புருஷ யோகம்லாம் 5 இருக்குது. அந்த 5 யோகம் ஒவ்வொரு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோமா தெளிவாக சொல்லலாம். சூரியன் சந்திரன் 2 விட்டுருங்கோ, ராகு அதையும் விட்டுருங்கோ, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த 5 பேரும் பஞ்சமகா புருஷர்கள். செவ்வாய் ருசக யோகம், புதன் பத்திர யோகம், குரு ஹம்ச யோகம், சுக்கிரன் மாளவிய யோகம், சனி பகவான் சச யோகம். ஒரு ஜாதகத்தை எடுத்தால் லக்னத்துக்கு கேந்திரத்துலேயோ சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ ஒரு இந்த 5 பஞ்சமகா புருஷர்கள் இருந்தாங்கன்னா முற்காலத்தில் நீ பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் பிற்காலம் உனக்கு அருமையாக இருக்கும், நீ சரித்திரம் படைப்பேன்னு எழுதி கொடுக்கலாம். அதே மாதிரி லக்னமும் ஆண் ராசியாக இருந்து ராசியும் ஆண் ராசியாக இருந்தால் சரித்திரம் படைப்பார்கள்னு எழுதி கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஒருத்தரை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். லக்னம் துலா லக்னம் ஆண் ராசி ஆச்சா, மக நட்சத்திரம் இது, அது ஆண் ராசி ஆச்சா. இவர் சரித்திரம் படைப்பாரா படைக்க மாட்டாரா சொல்லுங்கள்? ஐயா சொல்லுங்கள், எல்லாம் ஜோதிடர் தானே. லக்னமும் ஆண் ராசி. ஐயா குருநாதரே சொல்லுங்கள் குருநாதரே. லக்னமும் ஆண் ராசி, ராசியும் சிம்ம ராசி, மக நட்சத்திரம் சிம்ம ராசி. இவர் சரித்திரம் படைப்பாரா படைக்க மாட்டாரா சொல்லுங்கள்? படைத்து கொண்டு இருக்கிறார், நம்முடன் நடமாடிக்கொண்டு இருக்கிறார். நடமாடும் காவல் தெய்வம், நம்மளை வழி நடத்தும் தெய்வம். யார் அவர்? என்னை விட வயசில் சின்ன பையன் தான், பேர் சொல்லலாம், தப்பு இல்லை. குருநாதர் தான். குருநாதரை குருவேன்னு வணங்கிட்டு தீர்ந்து போச்சு, அவர் முடிஞ்சு போச்சு. குருநாதர் ஐயா முகுந்தன் முரளி ஐயா தான், இல்லைங்களா? சரித்திரம் படிச்சுட்டு இருக்காரா இல்லையா? மாநாடு போட்டால் போதும், அட சாமி பெரிய மினிஸ்டர் போடுற மாநாடு தான், சும்மா சர்வசாதாரண மாநாடுல. மாநாட்டுக்கு வர்றவனெல்லாம் மூக்கு மேலே எப்பட்றான் இந்த ஆள் இப்படி போடுறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிறாங்களோ, ஆச்சரியமும் படுறாங்க, பொறாமையும் படுறாங்க. நம்ம ஜோதிடத்தில் நிறைய பொறாமையும் இருக்குது. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான் நடலாம். வீழ்ந்தாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் இருக்கும். இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பணம் இருக்கும். இல்லையா? பாராட்டணும், வாழ்த்தணும், நல்லா வட்டும், நல்லா வாழ்கையா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறேன் பாருங்க, அவருடைய முழு ஜாதகமும் எனக்கு தெரியாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பேசும்போது தான் நான் பொன்னையாசாமி தான் சொன்னார், அவர் துலா லக்னம். ஓ, இவர் சரித்திரம் படைக்கிறது இதுதான் காரணமா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டேன். லக்னமும் ஆண்ட்ராசி, ராசி ஆண்ட்ராசி வந்துச்சுல, சரித்திரம் படைச்சிட்டு இருக்காரா இல்லையா? ஆச்சா. ஒருத்தர் கும்ப லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் ஒன்றும் இல்லை, 3ஆம் வீட்டில் குரு, 4ல் ஒன்றும் இல்லை, 5ல் கேது, 6ல் சனி பகவான், 7ல் 1, 8ல் 1, 9ல் சந்திரன், சுவாதி நட்சத்திரம் சந்திரன், துளாராசி.
10லேயும் ஒன்றும் இல்லை, 11 சுக்கிரன் ராகு, 12 சூரியன் செவ்வாய் புதன். பாருங்கள், லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. இது யாருடைய ஜாதகம்னு சொல்ல முடியுமா ஐயா? இது யாருடைய ஜாதகம்னு சொல்ல முடியுமா? லக்னத்துக்கு 4 வீட்லேயும் கேந்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் சந்திரனுக்கு 4 வீட்லேயும் கிரகம் இருக்குது. குருநாதரே சொல்லுங்க குருநாதர். குரு யோசனை பண்ணுறாரு. லக்னத்துக்கு கேந்திரத்துக்குள்ள ஒரு கிரகமும் இல்லை. சந்திரனுக்கு 4 வீட்லேயும் கிரகம் இருக்குது. சந்திரனுக்கு 7ல் குரு இருக்கார், அது அம்சயோகம். அதே சந்திரனுக்கு 10ல் சனி பகவான் இருக்கார், அது சசயோகம். சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாயும் புதன் இருக்கார். செவ்வாய் ருஷக யோகம், புதன் பத்திர யோகம். 4 யோகம் வந்துருச்சா? பஞ்சமகாபுருஷன் 4 வந்துருச்சா? இவர் சரித்திரம் படைப்பாரா படைக்க மாட்டாரா? லக்னமும் கும்பலக்கணம் ஆண் ராசி, ராசியும் துலா ராசி ஆண் ராசி. சரித்திரம் படைப்பாரா படைக்க மாட்டாரா? சொல்லுங்க குருவே. ஐயா வேந்தர் ஸ்ரீ புகழ் படைப்பார். யாரு இது? யாருடைய ஜாதகம்? படைத்தவருடைய ஜாதகமா? ஐயா குருநாதர் சொல்றார் இல்லை. நம்மிடையே வாழ்ந்து மறைந்த முன்னாள் டாக்டர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஜாதகம். லக்ன கேந்திரத்தில் ஒன்றும் இல்லை, படாத கஷ்டம். அவர் பிறந்த அவருடைய இதெல்லாம் படித்து பார்த்தோம், சரித்திரம் படித்து பார்த்தோம், நாடகத்துக்கெல்லாம் வந்து பின்னாடி பிற்காலத்தில் அவர் படுத்திருந்த மெத்தையிலேயே 500 நோட்டாக இருந்துதான். 500 கோடி பணத்திலே படுத்திருந்தாரா? அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஜாதகம். அது இன்னும் சூப்பரு, இன்னும் சூப்பரு. லக்ன கேந்திரத்தில், அதான் லக்ன கேந்திரத்துலேயோ சந்திரன கேந்திரத்திலே இருந்ததுன்னா மிக மிக சூப்பர். அவர் லக்ன கேந்திரத்திலே ஒன்றும் இல்லை. ஆனால் சந்திரனுடைய கேந்திரத்தில் பிற்காலத்தில் தான் அவர் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வந்துச்சா. பாரத ரத்னா வாங்கினாரா? அது மாதிரி. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு சொன்னோன்னே டக்குன்னு வந்துடும். மிதுன லக்னம், அந்த அம்மாவும் மக நட்சத்திரம் ஜெகம் ஆண்டாங்க, இவரும் ஜெகத்தை ஆண்டுட்டு தான் இருக்கார். அதே மக நட்சத்திரம் சிம்ம ராசி. யாருடைய இது? ஜெயலலிதா அம்மாவுக்கு. லக்னமும் ஆண் ராசி, ராசி ஆண் ராசியாக வந்துருச்சா? 2 அந்த மாதிரி சரித்திரம் படித்தாங்களா இல்லையா? அது மாதிரி தான். இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை எடுத்து சொன்னோமா, பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பிற்காலம் நல்லா இருக்குது. தசாபுத்தியை கணிச்சுக்கணும். ஒருவரோட ஆயுளை கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு தசாபுத்தியை கணிச்சுக்கோங்க. தசாபுத்தி கணிச்சு, தசாபுத்தி ஒன்று நல்லா இருந்தால் கோச்சாரத்தில் அந்த ஆளுக்கு 8க்கு என்ன இருந்தாலும் சரி ஒன்றும் பாதிக்காது. தசாபுத்தி காப்பாற்றி விட்டுரும். அப்பப்போ என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதுதான் வருமே தவிர வேறு ஒன்றும் வராது, பாதிப்பு வராது, வீரப்படாது. திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா. அதே திசாபுத்தி சரியில்லைன்னா ஆயுளை கொண்டு. தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் ஜாதகம் அனுப்பிச்சு பாட்டுறாரு. அவர் மேச லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்லேயே சந்திரன், அங்கேயே குரு ராகு இருக்கார். அவருக்கு நடந்தது சனி திசை, சுக்கிரன் புத்தி. சனி திசைங்கும்போது சனி பகவான் பாதகாதிபதியா? மேச லக்னத்துக்கு பாதகாதிபதியா? பாதகாதிபதியினுடைய திசை 2-7 கூடிய மாரகாதிபதியோட புத்தி, சுக்கிரன் புத்தி. எங்கள் ஐயா பழச்சிக்காராங்க. நான் நல்லா இருப்பார். ஒரு சனி பகவானுக்கு போய் 8 விளக்கு போடுங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. அது என் வாய் ரொம்ப மோசமான வாய். நல்லா இருப்பாருன்னே சொல்லிடுறேன். நல்லா இருப்பார், நீங்கள் ஒரு 8 விளக்கு போடுங்கன்னு. முடியல. ஒரு மாதம் கழித்து, ஏன்னா திசா புத்தி சரியில்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. திசை வந்து பாதகாதிபதியுடைய திசை, புத்தி மாரகாதிபதி புத்தி. திசா புத்தி சரியில்லைன்னா கோச்சாரம் நல்லா இருந்தால் மட்டும் என்னதை காப்பாற்றிடும்? வயிற்று வலிக்கு சோடா புத்துங்க மட்டும் தான் கோச்சாரம். கோச்சாரம் காப்பாற்றாது, திசா புத்தி தான் காப்பாற்ற ஒருத்தன் மனசில். பிறந்தோடனே என்ன நட்சத்திரத்தில் பிறந்தான், என்ன இது திசை என்ன வருது, உடனே ஜாதகாரர்கிட்ட கொடுத்து கணிக்கிறோம்ல. நட்சத்திரம் தானே முக்கியம். அதே மாதிரி தான் ஐயா. நீங்கள் என்ன லக்னம் ஐயா? நாம் இன்னைக்கு இருக்கக்கூடியது பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மாலை மரியாதை இத்தனையும் வாங்கிறதுக்கு காரணம் நாம் அல்ல ஐயா. கேட்டுங்க,
பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மாலை மரியாதை அத்தனையும் நம்ம வாங்கிறது படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படுறதுக்கு காரணம் நாம் அல்ல. நீங்கள் என்ன லக்னம்? மேச லக்னம். உங்கள் அப்பா வீடு தனுஷா? 9ஆம் இடம் தனுசு தானே? 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் சிம்மமா? அது உங்கள் தாத்தாவா? உங்கள் தாத்தாவுடைய அப்பா தான் நீங்கள், உங்கள் அப்பாவுடைய தாத்தா தான் நீங்கள். எப்படி? நீங்கள் பிறக்கலை, உங்கள் உயிர் மட்டும் அவருடையது. நீங்கள் மனித பெண்ணம் தான். நீங்கள் உங்களுடைய உள்ளே இருக்கிற உயிர் உங்கள் அப்பாவுடைய தாத்தாவுது. அவர் வாங்கிய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அத்தனையும் புண்ணியத்தெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சு நடந்துட்டு இருக்கிறீங்க. அவர் செஞ்ச நம்ம கஷ்டம் வருதுன்னா அவர் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நாம் வாங்கிட்டு வரல, நம்ம அப்பனுடைய தாத்தா நமக்கு அனுப்பிச்சுட்ட பெயர் புகழ் புண்ணியம் தான் நாம் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஐயா நீங்கள் என்ன லக்கணம்? நீங்கள் உங்களை தான் கேட்குறேன். மிதுன லக்கணம். 9ஆம் இடம் கும்பமா? கும்பம் உங்கள் அப்பா. கும்பத்துக்கு 9ஆம் இடம் துலாம். அது உங்கள் தாத்தாவுடைய அப்பா தான். உங்கள் அப்பாவுடைய தாத்தா தான் நீங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர் வந்து உங்கள் அப்பாவுடைய தாத்தாவுது. சரிங்களா? இன்றைக்கி பேர் புகழ் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறது ஒரு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் அப்பாவுடைய தாத்தா தான். புரியுதுங்களா? இது எப்படி வருது பாருங்கள். இதுதான் ஒரு மீட்டிங்லேயே பேசினேன், இங்கே திருச்செங்கோடு பிரகாஷ் மீட்டிங்கில் பேசினேன். அப்போ ஐயா பொன்னையங்க சாமி ஐயா தான் கூட உட்காந்துருந்தார். கை தட்டி அவர் எனக்கு சால்வை போட்டு சந்தோஷப்படுத்தினார். அவருக்கே அப்போ தான் தெரியுது. அதுதான் இப்போ சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பேசும்போது சொன்னார். அற்புதமான ஒரு இதை எடுத்து கொடுத்தாரு. எனக்கே நான் யூகிக்கலை, என்னுடைய இதை வந்து எடுத்து கொடுத்ததை இப்படி எடுத்து தனக்கோடி எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம இருக்கிறதுக்கு காரணமெல்லாம் அவர் தான். அதனால் நம்ம எத்தனை புகழ் வாங்கினாலும் அதுக்கு தான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு அமாவாசைக்கும் போய் நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுத்தா அவங்க முதியோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு மீண்டும் நல்லாயிருப்போம். பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு நல்லாயிருப்போம். அதே மாதிரி தான் திருமணத்தை பற்றி சொன்னார். 9ஆம் பாவம்னு 2-7 சம்மந்தப்படாமல் திருமணம் நடக்காது. 2-7 சம்மந்தப்படணும். அதே நேரத்தில் இது பண்ணணும். அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருந்துருச்சுன்னா அதுவும் அதுக்குள்ளேயே உரிய பொண்ணாக பார்த்தா நம்ம இது பண்ணணும். புரியுங்களா? இதெல்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. ஐயா சொல்லுங்கள். உங்கள் அப்பாவுடைய தாத்தா தான் நீங்கள். ஆமாம். ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஏதோ சுற்றி வளைச்சி பாருங்கள் கடைசியாக. இல்லைன்னா உங்கள் தாத்தாவில் வரும், தாத்தா லக்கணம் வரும். நீங்கள் உங்கள் அப்பாவுடைய தாத்தா, அவங்களுக்கு உங்கள் தாத்தா லக்கணம் வரும். ஏதோ விதத்தில் நம்மளுடைய லக்கணம் அப்பாவுடைய மூதாயிரோடைய லக்கணம் தான் வரும். நீங்கள் என்ன லக்கணம் ஐயா? கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு 9ஆம் இடம் ரிஷபமா? அது உங்கள் அப்பா. ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் மகரம். அது உங்கள் தாத்தா இல்லைங்களா? ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் கன்னி. உங்கள் அப்பாவுடைய தாத்தா தான் நீங்கள். உங்களுடைய உடம்பு மட்டும் இறைவனால் படைக்கப்பட்டது. உயிர் வந்து உங்கள் அப்பாவுடைய தாத்தா தான் உயிர். அவர் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வாங்கினதான் இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்கீங்க. நாம் அனுபவிக்கிறதெல்லாம் நாமல் அல்ல, நம்மளுடைய அப்பாவுடைய தாத்தானுடைய உயிர் நான். அதே மாதிரி நான் கும்பலக்கணம் ஆண் ராசி ஆச்சா? தனுசு ஆண் ராசியா? லக்னமும் ஆண் ராசியாக இருக்குது, ராசியாக ஆண் ராசியாக இருக்கும்போது நான் பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கௌரவமெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் 2 பசங்களை அரசு வேலையில் சேர்த்துட்ருக்கேன். கவர்மெண்ட் வேலையில் ஒருத்தனை கண்டக்டராக சேர்த்துட்ருக்கேன், ஒருத்தனை வந்து டிரைவராக சேர்த்துட்ருக்கிறேன். 3 கோயிலில், ஒரு கோயிலில் 18,000 ரூபா போட்டு அணையாக விளக்கு வச்சுருக்கேன். இன்னொரு கோயிலில் 14,000 ரூபா போட்டு அணையாக விளக்கு வச்சுருக்கேன். இன்னொரு கோயிலில் 7,000 ரூபா போட்டு ஒரு பித்தாளை வேல் மாரியம்மன் கோயிலில் வாங்கி வச்சுருக்கேன். இதுதான். ஏன்னா நான் இறந்தாலும்
இருந்தாலும் என் பேர் சொல்லும். என் பையன் பேரனுங்க வந்து என் பேர் சொல்லுவாங்கள்ல, எங்கள் அப்பா தான் இது வாங்கி வச்சாருன்னு. அதே மாதிரி எங்கள் அப்பா ஒரு மாரியம்மன் கோயிலில் ஒரு ஆண் சிலையே செஞ்சு வச்சுருக்கார். ஆண் சிலையே ஒன்று செஞ்சு அதுக்கு எங்கள் அப்பா பேரே போட்டு வச்சுருக்கார். அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தும் நம்ம அப்பாவுடைய அப்பாவு தான் சொல்லி நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய நம்ம ஐயா குருநாதர் மூந்தன்மொழி ஐயாவிற்கு என் முதற்கண் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு என் சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை செஞ்சுக்கிறேன். எல்லோரும் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. எனக்கு அஸ்திவாரம் யார் போட்டிருந்தாலும் எனக்கு கட்டடங்கள் எழுப்பின இன்ஜினியர் இவர். அதனால் அவர் கட்டணம், ஏன்னா அஸ்திவாரம் ஒன்றுத்தர் போட்டு கொடுத்தாரு, அதுக்கு மேலே நிறைய மாடி கட்டினா அதுக்கு இவர் தானே காரணம். அதனால தான் இந்த குருநாதருக்கு இந்த குருநாளில் வந்து என்னை வாழ்த்து. மிக சிறப்பான முறையில் அவருடைய அனுபவத்தில் ஒரு விளக்கத்தையும் கொடுத்து ஒரு உதாரணத்தையும் கொடுத்து சிறப்பு செய்த நம்முடைய தனக்கோடி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வந்து வேந்தர் டிவி புகழ் உயர் திரு பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை ஐயா வந்து கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஐயா வந்து பேசிட்டு போனார். அந்த வீடியோ நல்ல ரிசல்ட்டு, நல்ல தன்மைகள் கொடுத்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாத கருத்தரங்க கூட்டத்திலையுமே நான் கூப்பிட்டுருந்தேன், ஐயா வாங்க வந்து பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஐயாவும் அதுக்கு